அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக்கிங் நியூஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பையன் உதயநிதி இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா வட்டாரத்துல செய்திகள் போயிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கேட்கிறப்போ கைது செய்வாங்க, 90% கைது செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த டைம்ல கூட உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கலாம். கைது செஞ்சாங்க அப்படின்னா உண்மையாலும் மாசு கெத்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் அப்படியே கவனிச்சு கேளுங்க. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க மத்தவங்க மாதிரி கிடையாது, சும்மா தாவேக்கா வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேல விமர்சனம் வைக்கிறது இதை மாதிரிலாம் பண்ண மாட்டோம், ஒரு 6 மாசம் ஒரு பிரீத்திங் டைம் மாதிரி கொடுப்போம், என்னதான் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க விமர்சனம் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வன்மம் அதை தாண்டி வக்ர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த வக்ர புத்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தது. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறதா இருக்கட்டும், இல்ல தாமோ அன்பரசன் இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர் இவங்க பேசுனதா இருக்கட்டும், இல்ல இப்போ கைது செய்யப்பட்டு இப்ப ஜாமீன்ல வெளில வந்திருக்காரு திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் இவங்க பேசுனதா இருக்கட்டும், இதன் மூலமா நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, வக்ரத்தையும் வன்மத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியில வந்து நல்ல வேஷம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. திமுக காரங்களே இப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உதயநிதி பேசினதுல இருந்து இவங்க திமுக வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த உதயநிதி பேசின விஷயங்கள் தாவேக்கா காரங்களை நினைக்க வச்சிருக்கு. என்ன பேசினார் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயம் தான் நேற்றுலேருந்து பத்திக்கிட்டு எரியுது. தாவேக்கா காரங்க மட்டும் இந்த உதயநிதி பேச்சு வெறுக்கல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து ஒவ்வொரு நபரும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசலாமா, இருக்கவன் இப்படி பேசுவானா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அந்த காவேரியில இன்னும் நீர் திறந்து விடப்படலை, அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, கர்நாடகா தமிழ்நாடு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, இதுக்காக நான் தஞ்சாவூர்ல போய் டெல்டா பகுதியில் போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன் அப்படின்னு உதயநிதி போயிருந்தாரு. போயிருக்கலாம், காவேரியை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, 2 மாசத்துக்கு முன்னாடியே திறந்து விட வேண்டிய தண்ணி இன்னும் திறந்து விடலை, என்ன பண்றீங்க தாவேக்கா, என்ன பண்றீங்க, என்ன நிர்வாகம் பண்றீங்கன்னு 1000 விஷயங்களை நம்ம உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கலாம். ஆனா அங்க விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்தாரு, இல்ல இவரு மனசுல இருந்த ஆபாசம் வெளிப்பட்டது, இல்ல இவரு எண்ணத்துல புத்தியில ஒளிஞ்சிருந்த ஆபாசம் வெளிப்பட்டது அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கிளிப்பை நீங்க பார்த்துருப்பீங்க. தண்ணியை வேற எங்கேயோ விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அது ஒரு ஆபாசமான டோன்ல சொன்னாருன்னு வைங்களேன். தெரியாம சொல்லல, அதை சொல்லிட்டு நான் வேற எதையும் சொல்லுங்க, காவேரியில தண்ணியை திறந்து விடல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிச்சாரு. ஸோ இந்த விஷயம்தான் அவதூறா, அதாவது பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி அந்த வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவர் எதை நினைச்சு எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு. இது இல்லாம உதயநிதி பேசுறப்போ கீழே நின்று திரிஷான்னு கத்துறானுங்க. திரிஷாவுக்கும் தாவிக்காவுக்கும், திரிஷா ஏதாவது கட்சியில இருக்காங்களா இல்ல திமுகவுக்கு ஏதாவது தொடர்பு என்னத்துக்கு கீழே இருக்கவன் திரிஷான்னு கத்துறான்? உதயநிதி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தா திரிஷான்னு என்னத்துக்கு கத்துறீங்க? கண்டிக்கணும்ல, அப்படி கத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நாகரிகம் கருதியாவது சொல்லணும்ல. ஆனா கீழே இருக்கிற திரிஷான்னு கத்துறத மேல இருக்க உதயநிதி என்ஜாய் பண்றாரு, அவரும் சேர்ந்துக்கிட்டு இதை மாதிரி பேசினாரு. ஸோ இந்த விஷயம்தான் ஒரு நாளா அப்படியே ஒரு பேர்னிங் இஷ்யூ மாதிரி அப்படியே தமிழ்நாட்டில் தாவேக்கா நபர்கள் மத்தியிலையும் சரி, தாவேக்கா நிர்வாகிகள் விஜய் மனசுலேயே கண்டிப்பா இந்த விஷயம் வந்து அப்படியே ஒரு பேர்னிங் இஷ்யூ அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ போயிட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு தாவேக்கா என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் ஃபுல்லா உதயநிதிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் தாவேக்கா நபர்கள் நடத்த போறாங்க அப்படின்னு இந்நேரம் அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகர்ல எல்லா மாவட்டத்திலையும் உதயநிதியை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்நேரம் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன செஞ்சாங்க தாவேக்கா அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்ட போவோம், ஏன்னா இவர் பேசுனது என்ன எண்ணத்துல வச்சு, என்ன மைண்ட்ல வச்சு, யாரை இழுத்து வச்சு பேசினார் அப்படிங்கிறது அப்பட்டமா தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்படிங்கிறப்போ அது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால ஸோ தேசிய மகளிர் ஆணையத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்ட ஒரு புகார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்ட புகார்,
இந்த பக்கம் தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழக சார்பிலேருந்து ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதெல்லாம் தாவேக்கா ப்ரொசீட் பண்றதுனால நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, கைய வைக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் கருணாநிதியுடைய பேரன் எம்.கே. ஸ்டாலினுடைய மகன், இப்ப சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பெரிய அரசியல் பின்புலம். ஸோ கையே வைக்க மாட்டாங்க. இது மாதிரி தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுக்கறதும் ஆர்ப்பாட்டம், ஒரு இனிமே இது மாதிரி பேசாம இருக்கிற மாதிரி ஒரு மிரட்டலை தான் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நமக்கு அதுக்கப்புறம் கிடைச்ச செய்தி என்ன கிடைக்குது, நம்ம பேசக்கூடிய நண்பர்கள் இது சம்பந்தமா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு நாம சோர்ஸ் பண்ணி கேட்கிறப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், உதயநிதியை இன்னைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை கைது பண்ணுவதற்கான வாய்ப்பு 90% உண்டு. இந்நேரம் வந்து நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துக்குள்ள முன்ஜாமீன் மனு வேணாலும் உயர்நீதிமன்றத்துல போட்டிருக்கலாம், போட்டோம். முன்ஜாமீன் நீதிமன்றமே கொடுக்கட்டும். ஆனா தூக்கி உள்ள வச்சு சாயங்காலம் முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் உள்ள வைங்க. அதுவே தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சிறப்பு தான். திமுக காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மிரட்டல் தான். நீங்க அவதூறா பேசுனீங்க, அசிங்கமா பேசுனீங்க அப்படின்னா யாருன்னு கிடையாது, அவன் பெரியவன் இவன் சின்னவன், இந்த கட்சியில இவன் முக்கியமானலாம் கிடையாது, எவனா இருந்தாலும் தூக்கி உள்ள வைப்போம் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை திமுகவுக்கு கொடுங்க. அப்பதான் உங்க வாய்க்கொழுப்புலாம் அடங்கும். இந்த மேடையில ஆபாசமா பேசியே கட்சியை வளர்த்தாங்கல்ல, சோ அதையே இப்பயும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த காவேரி இஷ்யூல பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு வரலாறு இருக்கு, இதனால எவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, டெல்டா மாவட்ட விவசாயிகள் எந்த அளவுக்கு விவசாயம் பண்ண முடியாம தவிக்கிறாங்க, அந்த பக்கம் குடிநீர் எந்த அளவுக்கு காவேரியில தண்ணி வராதனால நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு இல்லாம போயிருக்கு அப்படின்னு பேச வேண்டிய இஷ்யூ அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு 1000 உண்டு. ஆனா அவருக்கு பேச வேண்டிய புத்தி எங்க போகுது பாருங்களேன். சரி, இப்படி இவரு பேசுறாரு அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து இழுத்து பேசினாங்கன்னா, பால்டாயில் கதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி பேசியிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தப்பவே பால்டாயில்னு பேசி அதுக்கப்புறம் உதயநிதி கண்ணீர் விட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்றதை கம்மி பண்ணிக்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். தெரியும்ல, அந்த இஷ்யூலாம் தேர்தல் பிரச்சார டைம்ல நடந்தது. ஸோ அப்படி இந்த பால்டாயில் இஷ்யூலாம் எடுத்து இப்போ உதயநிதி அட்டாக் பண்ற மாதிரி தாவாக்க எடுத்து வித்து ப்ரூஃபோட போட்டாங்கன்னா இவர் எங்க போய் என்ன பண்ணுவாரு, எங்க தொங்குவாரு அப்படின்னு எனக்கு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் மேல மட்டும் கிடையாதுங்க, அங்க கீழே நின்று ஒரு குரூப் வந்து உதயநிதி பேசுறப்போ த்ரிஷான்னு கத்துச்சு இல்ல, அந்த குரூப் மேலேயும் தாவேக்கா அரசு வந்து வழக்கு போடணும், 4 பேரை பிடிச்சி உள்ள வைக்கணும். ஒருவேளை உதயநிதி கைது செய்யப்படுறார் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உடனடியாக நம்ம சேனல்ல லைவ்லயே போட்டுருவோம். என்ன நடக்குது, எப்படி உதயநிதியெல்லாம் கைது பண்றாங்கன்னா அது வரலாற்று சிறப்பு இல்லை. எவ்வளவு இதை பார்க்க தானே நம்ம அப்படியே கண்கொள்ளா காட்சியா தமிழ்நாடு மக்கள் காத்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம லைவ்ல கண்டிப்பா வந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசிடுவோம். ஸோ நானும் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் சப்போர்ட், உங்கள் தைரியத்தில் தான் நான் இங்கேருந்து பேசிகிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் பேசக்கூடிய சேனல்கள் நிறைய இருக்கு. பட் அதுல நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.